சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சிந்தாமணி இருந்துட்டு, அவங்க பொண்ண வீட்லயே அரெஸ்ட் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்ல, அவ இங்க தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு, அந்த குடும்பத்துல யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா நம்ம பிளான் போட்டது எல்லாமே வீணா போயிடும். அதனால தான் நான் சொல்றேன். நீ ரேகா இங்க வந்த விஷயம் அந்த முத்து, மீனா, சத்யாவுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுங்க. தெரிஞ்சா நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரியே ரேகாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நம்மளே பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த சத்யாவுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க பாட வேண்டியலாம் கற்றுக் கொடுத்தே ஆகணும்ல. அதனால் ரேகாவை காணுன்னு சொல்லிட்டு சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த சத்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஆளுங்க முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேகா இருக்கிற பக்கம் கூட அவன் இனிமேல் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க ஐடியா கொடுத்த மாதிரியே ரேகாவோட அப்பாவும் போயிட்டு ரேகா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் ஏன்டா என் பொண்ணை கடத்திட்டு போனேன், என் பொண்ணை எங்ககிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக மீனா எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க. நான் இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கல்ல எங்கே நின்றுட்டுருக்கேன்னு, நான் சொல்கிறதெல்லாம் எங்கே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ஒரு பக்கம் பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.